வெகு காலத்திற்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்தில் அமித்தாயின் மகன் யோனாவை ஆண்டவர் அழைத்து, நினிவே என்ற பெரிய நகரத்திற்கு போ என்று ஆண்டவர் கூறினார். அவர்கள் தங்கள் தீய வழிகளை விட்டுத் திரும்பும்படி எச்சரிக்கவும், இல்லையெனில் நான் அழிவை கொண்டு வருவேன். ஆனால் யோனா போக விரும்பவில்லை. ஆண்டவர் நினிவேக்கு இரக்கம் காட்டுவதை அவர் விரும்பவில்லை. கீழ்ப்படிவதற்கு பதிலாக யோனா ஓடிவிட்டார். அவர் துறைமுக நகரமான யோப்பாவுக்கு சென்றார். தர்ஷீஷுக்கு செல்லும் ஒரு கப்பலை கண்டார். அவன் தான் செல்லக்கூடிய தூர இடத்திற்கு சென்று கட்டணத்தை செலுத்தினான். ஆண்டவரின் திட்டத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்று அவன் நினைத்தான். யோனா கப்பலில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு பயங்கரமான புயலை அனுப்பினார். அலைகள் கப்பலின் மேல் தளத்தில் மோதின. மாலுமிகள் பீதி அடைந்து கப்பலின் சுமையை குறைக்க சரக்குகளை கடலில் எறிந்தனர். அவர்கள் யோனாவை எழுப்பி, எங்களை காப்பாற்ற உங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கத்தினர். யார் மீது குற்றம் சாட்டப்பட்டது என்பதை பார்க்க மாலுமிகள் சீட்டு போட்டார்கள். சீட்டு யோனாவுக்கு விழுந்தது. அவர் ஒப்புக்கொண்டார். நான் கர்த்தரிடமிருந்து ஓடுகிறேன், என்னை கடலில் எறிந்து விடுங்கள், அது அமைதியாகிவிடும். தயக்கத்துடன் மாலுமிகள் செய்தார்கள். ஆண்டவர் யோனாவை முழுவதுமாக விழுங்க ஒரு பெரிய மீனை அனுப்பினார். 3 பகலும் இரவும் யோனா மீனின் வயிற்றுக்குள் இருளில் அமர்ந்திருந்தார். அங்கே அவர் ஜெபித்தார். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதில் அருளினார். யோனாவின் இதயம் மென்மையாகியது. தனது உயிரை காப்பாற்றியதற்காக ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்து கீழ்ப்படிவதாக உறுதியளித்தார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை வறண்ட நிலத்தில் கட்டியது. துப்பப்பட்டு கடற்பாசியால் மூடப்பட்ட யோனா விடுதலையானார். இந்த முறை யோனா கீழ்ப்படிந்தார். அவர் நினிவேக்கு சென்றார். ஒரு பெரிய நகரத்தை நோக்கி, இன்னும் 40 நாட்களில் நினிவே அழிக்கப்படும் என்று பிரசங்கித்தார். ஆச்சரியப்படும் விதமாக மக்கள் நம்பினர். ராஜாவும் எல்லா மக்களும் மனந்திரும்பி உபவாசம் இருந்து தங்கள் தீய வழிகளை விட்டு திரும்பினர். ஆனால் ஆண்டவர் கருணை காட்டியதால் யோனா கோபமடைந்தார். அவர் நகரத்திற்கு வெளியே அமர்ந்து கடுமையான வெயிலில் முகத்தை சுமந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் யோனாவுக்கு நிழலாக ஒரு இலை செடியை வளர்க்கச் செய்தார். ஆனால் பின்னர் அதை உலர்த்த ஒரு புழுவை அனுப்பினார். நீங்கள் ஒரு செடியை பற்றி கவலைப்படுகிறீர்கள் என்றால் சரி, தவறு தெரியாத நினிவே மக்களை பற்றி நான் கவலைப்பட வேண்டாமா என்று ஆண்டவர் கூறினார். யோனாவின் கதையின் நீதிமொழிகள்.